18 வயசு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. கோபம் சாந்தம். Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. தமிழ்நாட்டுக்கான 29,000 கோடி ரூபாய் முதலீடு ஆந்திரா செல்வது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிட்டேன். So let's just get started. Let's invest in Tamil Nadu. பின்பக்கமா தூக்கிட்டு நம்ம ஜெயிச்சுட்டோம். ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம். அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம். உதயநிதியோட முகத்துக்கு நேரா என் கையோடைய சுண்டு விரல் வச்சு காமிக்கிறேன். ஏங்க ஆள் காட்டி வரலுங்க அது. இதுல வீரவசனம் சவால் வேற. ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. நான் கேட்டது விஜய் சார் வந்தாருன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் எல்லாருக்குமே நல்லது நடக்கும். மாற்றங்கள் எங்களுக்கு வேணும், அதனால எங்களுக்கு தான் போடுவோம். கண்டிப்பா மாற்றம் ஏற்படணும்ன்றது ஒரு தாக்கத்துக்காக வந்திருக்கோம். ஆனா அவர் எனக்கு கொடுத்தது 20 நாள்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பாக்குறீங்களா இல்லையா? சிஎம் தலைமை செயலகத்துக்கு கரெக்டா ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில கூட வீட்டுக்கு போகாம ½ அன் அவர் தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு வரைக்கும் இருக்காரு. நீங்களே சொல்லுங்க, எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி? அதனால டீப்பா யோசிக்காம சீப்பா பதில் சொல்றீங்களா? சொல்றாப்லங்க, அஞ்சலி அம்மாள் சிறப்பு நீதிமன்றம் எதுக்கு? பெண்களுடைய பிரச்சனை தீர்வு காண. மொத கேஸ் யாரு கேஸ் தெரியுமில்ல? சங்கீதா கேஸ் தான். ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே, இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. டயாலிசிஸ் பண்றப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சு. 4 பேர் செத்தே போயிட்டாங்க. கேவலம் அங்க ஒரு பவர் பேக்கப் கூட இல்ல. சென்னை பெருங்குடியில் அமைந்துள்ள பிரபல மருத்துவமனையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதால் நோயாளிகள் அவதிக்கு ஆளாகினர். தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்படாத மின்வெட்டு நிலவி வரும் நிலையில் மருத்துவமனையிலும் இதே நிலை ஏற்பட்டது. இதனால் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டவர்கள் மூச்சு திணறலால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இன்குபேட்டர்ல வச்சிருந்த ஒரு குழந்தைய பெருச்சாலி கடிச்சு இறந்து போறதுல நம்ம ஊர்ல மட்டும் தான் என்ன? ஜனங்க நோயை பார்த்து பயப்படுறதை விட கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்து பயப்படுறாங்க. திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த உடலை எலி கடித்ததாக கூறி சடலத்தை வாங்க உறவினர்கள் மறுத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லாதான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியாப்பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. லஞ்சங்கள்லாம் இருக்கு, எல்லாம் தலைவிரிச்சு ஆடுது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண நாள் ஆகும். நான் கண்டிப்பா நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. இன்னைக்கு டாஸ்மாக்ல இருந்து 10 ரூபாய் லஞ்சத்தை பத்தி பேசினாரு. என்ன நீங்க வந்ததுக்கு அப்புறம் 20 ரூபாய் ஆயிடுச்சு, பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஆயிடுச்சு. அத பத்தி ஏதாவது பேசுறீங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபா. ஏய் நாடா இது சப்பா பீட்டு கொளுத்துங்கடா. பாட்டிலுக்கு 10 ரூபா. 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 பாட்டிலுக்கு எனக்கேவா சம்பந்தப்பட்டவன் தானே ஆட முடியும். விவசாயிகளுக்கு இங்க வந்த உடனே நான் சொன்னதை நான் செஞ்சிருக்கேன். என்ன நீ சொன்னது, நீங்க சொன்னது இவ்வளவு ரூபாய் நான் தள்ளுபடி பண்ணேன். நீங்க கடைசியில பார்த்தா 50,000 ரூபாய் வரைக்கும் கடை வாங்குறவனுக்கு தானே தள்ளுபடி பண்ணிருக்கீங்க. ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பா சொந்தக்காரங்களை தப்பாவே பேசுறேன். அவங்களாம் ரொம்ப நல்லவங்கம்மா இல்லப்பா. இவளுக்கு வேற வேலையே இல்ல. போடுங்க செலவுக்கு வச்சுக்க. 100 ரூபாடா, பார்த்து செலவு பண்ணு. இந்த கத்தையா கொடுப்பாருன்னு பார்த்தா ஒத்தையா கொடுக்குறாரு. இதுக்குதான் இவ்வளவு பில்டப்பா. 3 வருஷமா வேலை வெட்டி இல்லாம ஒரு குழப்பம் ஓடாம இருக்கிற எனக்கே 1 லட்ச ரூபாய் கடன் இருக்கு. விவசாயிகளுக்கு எல்லாம் எவ்வளவு கடன் இருக்கும்? விவசாய கடன் வாங்குறவங்க 3 வேளை பசி எடுக்கும் போது சாப்பாடு ஞாபகம் வர்ற நமக்கு அத விவசாயம் பண்ணவங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? விவசாயி தற்கொலை பண்ணிக்காம என்ன பண்ணுவான்? 20 வருஷத்துக்கு முன்னால விவசாயம் பண்ணவன் இன்னைக்கு சிட்டில கோயில் வாசல்ல பிச்சை எடுக்கிறான், பாலத்துக்கு கீழ துணி துவைக்கிறான், சாக்கடாடுறான். சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்சேன்.
எனக்கு ஓட்டளித்தவர்களுக்கு நன்றி சொல்லவே இல்லை. பெரம்பூர் பக்கத்துல இருக்கு, திருச்சி தூரமா இருக்கு, ஏன் பெரம்பூரை பார்க்கல? பெரம்பூருக்கு அவர் போல நீங்களா நினைச்சுக்கிட்டா நாங்க என்ன பண்றது? இவர் வந்து டிஸ்கைஸ்ல நீங்க பல இடத்துல பாப்பீங்க. இதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய அந்த பெரிய கார் இல்லாம சின்னதா ஒரு கார் வரும், அந்த காருக்குள்ள அவர் இருப்பாரு. மேகத்தை உடைக்கும் மின்னல்கள் நான் என்றே ஐசுக்குள் ஐசை வைக்காதே, வரலாமோசை உயிரல்லாமாசை ரோபோவை போக வெல்லாதே, நான் எல்லாம் அறிவேன் உன்னோளை திருடுகிறாய் உயிரோடு உன்றுகிறாய், நீ உண்டு முத்தம் மிச்சம் எதுவும் அதுதான் நான் என்றார். இவன் பெயர் சொல்வது எருமை சொல்வது கடலும் கடலும் கை தட்டும், உலகம் தாண்டிய உயரம் தாண்டிய நிலவு நிலவு தலைமுட்டும். அந்த ஆள் என்ன சொன்ன? நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கில்லேமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிடாதீங்க, தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு அமைந்திருக்கும் நிலையில் அந்த அரசையும் மாரிதாஸ் கடுமையாக விமர்சித்து வீடியோக்கள் வெளியிட்டு வந்தார். இச்சூழலில் தமிழக அரசுக்கு எதிராக விமர்சனங்கள் வைத்ததாக சென்னை மாநகர சைபர் கிரைம் காவல்துறையினர் மாரிதாஸ் மீது வழக்கு பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதுக்கு எதுக்குடா வெள்ளை மாலைன்னு? சரித்தே நல்ல சவனா கிளம்பி போவோம். இது எந்த ஏரியான்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் தான். கரெக்டா பாத்தீங்கன்னா கள்ளிக்குப்பம் ஆர்ச் அங்க இருக்கு. பவர் கட்டு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours பவர் கட்டு வந்து போயிட்டு இருந்தது. அதனால நம்ம ஏரியா மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. நானும் அம்பத்தூர் தான். ஸோ எல்லாருமே வந்து ரோட பிளாக் பண்ணிட்டு எதனால இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக ஃபுல்லா ரோட பிளாக் பண்ணிட்டாங்க. இது சும்மா ட்ரெய்லர் தான்மா, மெயின் பிக்சர் இன்னும் பார்க்கல, பார்த்த ஆடி போயிடுவேன். வண்டலூரில் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி கல்லூரி மாணவர்கள் 3 பேரை தாவேக நிர்வாகியின் மகன் ஏமாற்றியிருக்கிறார். What bro, it's very wrong bro. சிஎம் அங்கிள், இட்ஸ் a very wrong uncle. ஆக்சுவலி என்ன மயிராடா கிழிச்சுக்கிட்டு இருக்க? வந்து இந்த வல்கர் வாரிஸ் வந்து கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கோம். மயிராட்சிடா டிஎம்கே ஆட்சி பத்தி பேசுற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, நீங்க ஆன்லைன்லயே பாதுகாப்பு இல்ல. தத்தேவுடைய பயிலுங்களா, தத்தேவுடைய பயிலுங்களா, அதுக்கு என்னப்பா ரைட் விடு. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா